எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் கிளாஸ் 10th லெசன் நம்பர் 1 லா ஆஃப் மோஷன். அதில் வந்துட்டு கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் அதோட ப்ரூஃப் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான டாபிக். ஸோ முதல்ல மொமெண்டம்னா நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கணும். மொமெண்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் அண்ட் வெலாசிட்டி, P = mvன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு மொமெண்டம் அப்படிங்கிறது வந்து எப்படி உருவாகும் அப்படின்னா அந்த ஒரு ஆப்ஜெக்டோட மாஸும் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு தேவையான வெலாசிட்டி இல்லைனா அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிற வெலாசிட்டியை பொறுத்து தான் அந்த மொமெண்டம் வந்து நிர்ணயிக்கப்படுது அப்படிங்கிறாங்க. அதுக்கு பேர் தான் லீனியர் மொமெண்டம் ஆர் மொமெண்டம்னு சொல்லுவாங்க. இட் இஸ் டினோட்டட் பை P. ஸோ அதுக்கான ஒரு ப்ரூஃப் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போது நம்ம வந்து ஒரு சிஸ்டம் நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். இந்த சிஸ்டமில் 2 பாடிஸ் இருக்குது, அந்த ஆரஞ்சு கலர் க்ரீன் கலர். இந்த பாடிஸில் லீனியர் மொமெண்டமில் எந்த சேஞ்சஸுமே நடக்காது. எப்போ வரைக்கும் அப்படின்னா யாராவது வந்து எக்ஸ்டர்னலாக டிஸ்டர்ப் பண்ணுற வரைக்குமோ இல்லைனா ரெண்டுமே மோதுற வரைக்கும் இந்த சிஸ்டமில் எந்த ஒரு லீனியர் மொமெண்டம்லேயும் சேஞ்சஸ் இருக்காது. ஸோ இப்போ நான் வந்து இந்த டெஃபினிஷனை சொல்கிறேன். தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் லீனியர் மொமெண்டம் ஆஃப் அ சிஸ்டம் ஆஃப் பாடிஸ் ஆஸ் லாங் ஆஸ் நோ நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் ஆன் தெம். யாராவது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்குற வரைக்கும் இந்த லீனியர் மொமெண்டமில் எந்த மாற்றமுமே இருக்காது. இப்போ நம்ம அதை செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஒரு டயக்ராம் நான் இங்கே கொடுத்துருக்கேன். அந்த டயக்ராமில் கொஞ்சம் டேட்டாஸ் கொடுத்துருக்கேன். அதை வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம இங்கே 2 ஆப்ஜெக்டை கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஒன்று ஆப்ஜெக்ட் ஏ, இன்னொன்று ஆப்ஜெக்ட் பி. ரெண்டுக்குமே வந்து மாசஸ் இருக்குது. ஒன்று வந்து M1 அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட் ஏவோட மாஸ், M2 அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட் பியோட மாஸ். ஸோ ஆப்ஜெக்ட் பியோட மாஸ் வந்து ஏவோடதை விட சின்னதாக இருக்கும். அதனால அந்த பால் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்களா, ஒன்று பெரிய ஆப்ஜெக்ட், இன்னொன்று சின்ன ஆப்ஜெக்ட். அதாவது ஏ வந்து பியை விட பெருசாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போது ரெண்டுமே வந்துட்டு ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து ஒரு வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்டுருக்கு. இட் இஸ் டினோட்டட் பை U1 அண்ட் U2. அதாவது U1 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஏவோடைய வெலாசிட்டி, இனிஷியல் வெலாசிட்டி, அண்ட் U2 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பியோடைய இனிஷியல் வெலாசிட்டி. அடுத்தது செகண்டு இது இமேஜ் என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு ஸ்டேஜில் ரெண்டுமே வந்து மோதிக்குது. அப்படி மோதும் போது FA அப்படிங்கிற ஃபோர்ஸ் வந்து ஏ அவங்க வந்து எதுக்கு கொடுக்கும் அப்படின்னா பிக்கு கொடுக்கும். அதே மாதிரியே பி வந்து ஃபோர்ஸை யாருக்கு கொடுப்பான் அப்படின்னா ஏக்கு கொடுப்பான். அதாவது 2 பேருமே கொல்யூஷன் நடக்கும்போது 2 பேருமே இடிக்கும் போது மாறி மாறி ஃபோர்ஸை வந்து கொடுத்துக்குவாங்க ஒவ்வொருத்தங்க இன்னொருத்தங்க மேலே அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ட் இமேஜ் என்ன சொல்லுது அப்படின்னா அந்த கொல்யூஷன் ஏற்பட்டதுக்கப்புறம் மறுபடியுமே அந்த 2 இமேஜ் தனித்தனியாக அதோடைய திசையில் மறுபடியும் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிடும். அதாவது M1 அப்படிங்கிற மாஸ் இருக்கிற ஏ ஆப்ஜெக்ட் வந்து V1ங்கிற ஃபைனல் வெலாசிட்டியும் அதை ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் M2ங்கிற ஆப்ஜெக்ட் வந்து V2ங்கிற ஒரு ஃபைனல் வெலாசிட்டியில் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். அது மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த நடுவில் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா அந்த கொல்யூஷன் ரெண்டுமே மோதுற ஒரு கேஸ், அது எப்போ நடக்கும் அப்படின்னா நம்மளுடைய U1 வந்து U2 விட ஜாஸ்தியாக இருக்கும்போது தான் நடக்கும். அந்த வெலாசிட்டி வந்து எப்போ வந்து பியோட வெலாசிட்டியை விட கூடுதலாக இருக்கோ அப்போ தான் ரெண்டுமே மோதிக்கும். உண்மைதானே? ரெண்டுமே 20 km ஸ்பீடில் ஒரே லைனில் போயிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக மோதல் ஏற்படாது. எப்போது முதல் ஆப்ஜெக்டோடது வந்து 20லேருந்து கூட போயும் ரெண்டாவது ஆப்ஜெக்ட் வந்து 20லேயே இருக்கும்போது 30-20 ஆகும்போது கண்டிப்பாக வந்து என்ன ஆயிரும், ரெண்டுமே மோதிக்கும். அப்படி மோதும் போது கண்டிப்பாக கொல்யூஷன் ஏற்படும். ஸோ இதுதான் அந்த ஆப்ஜெக்டோட இப்போ இந்த டயக்ராமோட எக்ஸ்ப்ளனேஷன். இப்போ அதுக்கான டேட்டாஸ் எல்லாத்தையும் நம்ம அப்ளை பண்ணி அதை நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்துட்டு நான் உங்களுக்கு டெரிவேஷன் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு திங், அந்த ஃபோர்ஸ் ஆன் பாடி பி டியூ டு ஏ அது எப்படி வந்துச்சு அப்படின்னா இந்த டயக்ராமை பாருங்கள். அதில் டியூரிங் கொலிஷன் மிடில் இமேஜை பாருங்கள். அதில் ஃபோர்ஸ் ஏ, ஃபோர்ஸ் பி, FA FBன்னு கொடுத்துருப்பேன். இங்கே ஃபோர்ஸ் ஆன் பாடி பியில் ஏனால் ஏற்படுற ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் தான் ஃபோர்ஸ். அது வந்து நியூட்டன் செகண்ட் லாவில் நம்ம ப்ரூவ் பண்ணியிருப்போம். ஸோ ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வெலாசிட்டி பை டைம். ஸோ V2 - U1 U2 டிவைடட் பை டைம் நான் இங்கே கொடுத்துருக்கு அப்படின்னா பாடி பியில் ஏற்படுற ஃபைனல் வெலாசிட்டி வந்து V2. அதே மாதிரி பாடி பியில் ஏற்படுற இனிஷியல் வெலாசிட்டி U2. இந்த 2 டிஃப்ரென்ஸ் பை டைம் தான் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆக்சிலரேஷன். ஸோ ஃபோர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன். அதனால தான் மாஸ் ஆஃப் பாடி பி M2 × V2 - U2 டிவைடட் பை Tன்னு நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஃபோர்ஸ் ஆன் ஏ, அதாவது ஏ மேலே பினால் ஏற்படுற ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். அதே மாதிரி மிடில் இமேஜை பாருங்கள். ஸோ ஏவோட மாஸ் என்னது M1. ஸோ ஃபோர்ஸ் வந்து பினால் ஏல ஏற்படுறது எப்படி இருக்கும் அப்படின்னா
ஸோ m1ங்கிற ஆப்ஜெக்ட் மேலே, அதாவது ஏங்கிற ஆப்ஜெக்ட் மேலே v1 அப்படிங்கிற வெலாசிட்டி ஃபார்ம் ஆகும், அதே மாதிரி u1ங்கிற வெலாசிட்டி ஃபார்ம் ஆகும் வித் ரெஸ்பெக்டிவ் டைம். அந்த v மைனஸ் u டிவைடட் பை t அப்படிங்கிறது ஆக்சிலரேஷனை குறிக்குது, m அப்படிங்கிறது மாஸை குறிக்குது. இது ரெண்டுமே வந்து ஆப்ஜெக்ட் ஏவை குறிக்கிறனால நம்ம m1 இன்ட்டு v1 மைனஸ் u1 டிவைடட் பை டின்னு போட்டிருக்கோம். அது ஏன் மல்டிப்ளையில் போட்டிருக்கோம் அப்படின்னா, ஃபோர்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு முன்னாடியே சொல்லியிருந்தேன், மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன். ஸோ மாஸோட வேல்யூ m1 அண்ட் ஆக்சிலரேஷன் v மைனஸ் u டிவைடட் பை t, v1 மைனஸ் u டிவைடட் பை u1 டிவைடட் பை t. ஸோ இதுதான் வந்து FA. ஸோ நியூட்டன்ஸ் தேர்டில் என்ன சொல்லுது அப்படின்னா, ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் சொல்லுது. அதாவது இந்த இடத்துல அதை எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, ஃபோர்ஸ் ஏ அப்படிங்கிறது ஒரு ஆக்ஷனாக இருந்தால் அதுக்கு ஈக்குவலாக ஃபோர்ஸ் பிங்கிற ஒரு ரியாக்ஷன் நடக்கும். அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஆப்போசிட்டில் இருக்கும். ஸோ ஃபோர்ஸ் ஏ வந்து பாசிட்டிவாக இருந்தால் அதோட ஆப்போசிட் யார்? நெகட்டிவ். அதனால தான் FA ஈக்குவல் டு மைனஸ் FB. FAங்கிற எல்லா ரியாக்ஷனுக்குமே அதாவது ஒரு FBங்கிற ஈக்குவல் ஆப்போசிட் ரியாக்ஷன் வந்து நடக்குங்கிறது வந்து இந்த இடத்துல நான் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ FA ஈக்குவல் டு மைனஸ் FBங்கிறது அப்படி தான் வந்துச்சு. இப்போ நம்ம வந்து FAவோட வேல்யூ FBவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு இப்படி தான் ஒரு ஈக்குவேஷன் வந்திருக்கும், m1 இன்ட்டு v1 மைனஸ் u1 டிவைடட் பை t. அதாவது FAவோட வேல்யூ ஈக்குவல் டு மைனஸ் சிம்பிள் நம்ம அப்படியே போட்டுருவோம். அதே மாதிரி FBயோட வேல்யூ வந்து m2 இன்ட்டு v2 மைனஸ் u2 டிவைடட் பை t. இப்போது இந்த டினாமினேட்டரில் இருக்கிற டியும் டியும் கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆனதுக்கப்புறம் இந்த m1 அப்படிங்கிறது இந்த ப்ராக்கெட்டுக்கு வெளியே இருக்கிறனால v1க்கும் u1க்கு ரெண்டுக்குமே பொது. அதே மாதிரியே இந்த மைனஸ் m2ங்கிறது v2க்கும் u2க்கும் ரெண்டுக்குமே பொது. அதனால் நம்ம அந்த m1ஐயும் மைனஸ் m2வையும் உள்ளுக்குள்ளே மல்டிப்ளை பண்ணுவோம். அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது என்ன நடக்கும் பாருங்கள், m1 v1 கூட மல்டிப்ளை ஆகி m1 v1, அதுக்கப்புறம் சேம் m1 மைனஸ் u1 கூட மல்டிப்ளை ஆகி மைனஸ் m1 u1 அப்படின்னு ஆயிரும். அதே மாதிரி ஈக்குவல் டு மைனஸ் m2 v2 கூட மல்டிப்ளை ஆகி மைனஸ் m2 v2னு அந்த மைனஸ் u2க்கு முன்னாடி இருக்கிற மைனஸ் கூட மல்டிப்ளை ஆகி மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் m2 u2 அப்படின்னு ஆயிருக்கும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருக்கும், m1 v1 மைனஸ் m1 u1 ஈக்குவல் டு மைனஸ் m2 v2 ப்ளஸ் m2 u2. இப்போது இந்த v எல்லாத்தையும் ஒரு சைடும் u எல்லாத்தையும் ஒரு சைடு நம்ம கொண்டு வர போகிறோம். அதாவது v பார்ட் m1 v1, அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து மைனஸ் m2 v2 இருக்கு இல்லையா, அது இந்த சைடு கொண்டு வந்துட்டோம்னா ப்ளஸ் m2 v2 ஆயிரும். அதே மாதிரியே இந்த பக்கம் m2 u2 இருக்குது, அந்த பக்கம் இருக்கிற அதாவது லெஃப்ட் சைடில் இருக்கிற m1 u1 மைனஸில் இருக்கிற இந்த சைடு கொண்டு வந்துட்டோம்னா ப்ளஸ் ஆயிரும். கடைசியாக நம்மளுக்கு வந்துட்டு m1 v1 ப்ளஸ் m2 v2 ஈக்குவல் டு m2 u2 ப்ளஸ் m1 u1 அப்படின்னு நம்மளுக்கு கிடச்சிருக்கும். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே இப்போ v அப்படிங்கிறது ஃபைனல் வெலாசிட்டி, அது லெஃப்ட் சைடில் இருக்குது. ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா u அப்படிங்கிற இனிஷியல் வெலாசிட்டி இருக்குது. ஸோ நம்ம ப்ராப்பராக முதல்ல v எழுதுறதுக்கு பதிலாக u எழுதிக்கும். ஸோ நம்ம அப்படி எழுதும்போது நம்மளுக்கு இப்படி ஒரு ஈக்குவேஷன் அந்த பாக்ஸில் போட்டிருக்கிற ஈக்குவேஷன் வந்திருக்கும். என்ன அப்படின்னா சேம் இந்த மேலே இருக்கிறத வந்து நான் யூவை முதல்ல எழுதிக்கிட்டு அதுக்கப்புறம் நான் வியை இந்த பக்கம் எழுதிக்கிறேன். ஸோ m1 u1 ப்ளஸ் m2 u2 ஈக்குவல் டு m1 v1 ப்ளஸ் m2 v2 அப்படின்னு கிடச்சிருக்கும். ஸோ இது என்ன சொல்லுது அப்படின்னா டோட்டல் மொமெண்டம் பிஃபோர் கொலியூஷன், அதாவது u1 v1 u2 இருக்கு இல்லையா, ஸோ பிஃபோர் கொலியூஷன் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் மொமெண்டம் ஆஃப்டர் கொலியூஷன் m1 v1 ப்ளஸ் m2 v2. ஸோ நம்மளுக்கு அந்த பிரின்சிபல் ஆஃப் லீனியர் மொமெண்டம் அது வந்து ப்ரூவ் ஆகிருச்சு. என்ன அப்படின்னா நம்மளுடைய டோட்டல் மொமெண்டம் பிஃபோர் கொலியூஷன் எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் அதுக்கு ஈக்குவலாக வந்து ஆஃப்டர் கொலியூஷன் இருக்கும் அப்படிங்கிறாங்க. யாராவது அந்த டிஸ்டர்ப் பண்ணுற வரைக்கும் அதில் எந்த மாற்றமே ஏற்படாது. ஸோ இப்போது இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட் வச்சு நம்ம செக் பண்ணி பார்த்த மாதிரியே நம்ம நிறைய ஆப்ஜெக்ட் வச்சு கூட செக் பண்ணி பார்க்கலாம். ஆனால் நம்மளுக்கு கிடைக்க போகிற விஷயம் வந்து ஒன்றே ஒன்று தான். என்ன அப்படின்னா டோட்டல் மொமெண்டம் பிஃபோர் கொலியூஷன் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் மொமெண்டம் ஆஃப்டர் கொலியூஷன். ஸோ டாபிக் முடிஞ்சு. உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு ஏதாவது டாபிக் எடுக்கணும்னாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. இதே மாதிரி நிறைய வீடியோ பார்த்து படிக்கணும்னா நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ கடைசியாக தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லெட்ஸ் கனெக்ட் இன் ஃபியூச்சர் எஜுகேஷன்.